பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. முதல்ல இருந்தே அவங்க வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். கடந்த ஏப்ரல்ல வந்து பல கார் மாறி அமித்ஷாவை போய் சந்திச்சாரு எடப்பாடி. அந்த சமயத்துல பேச்சுவார்த்தை நடந்து முடியிற சமயத்துல அமித்ஷா ஒரு ட்வீட் போட்டார். அதுல வந்து விரைவில் தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி ஆட்சி வரும் தான் அவர் போட்டிருந்தார் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சென்னைக்கு அமித்ஷா வந்தபோது எடப்பாடியோடு சேர்ந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து கூட்டணியை உறுதிப்படுத்தின பிறகு பாஜக தலைமை வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் சொல்லிட்டாங்க. அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா, தேர்தலுக்கு அப்புறம் வந்து நாங்க வந்து கூட்டணி அமர்ந்து பேசி இலாக்காக்களை முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அப்புறம் பாத்தீங்கன்னா அமித்ஷாவே வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு, தந்தி பேப்பருக்கு பிரிண்ட்டுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுல எல்லாமே என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு தான் அவர் சொன்னார் ஆக்சுவலா. ஸோ தொடர்ந்து அவங்க அதை மெயின்டைன் பண்றாங்க. இப்ப பீகார் தேர்தலுக்கு அப்புறம் அமித்ஷா என்ன சொன்னார்னா, பீகாரை போல வந்து வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாட்டையும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் தான் சொன்னார். அந்த சொன்ன பிறகுதான் வந்து அதிமுக என்ன பண்ணாங்க, பொதுக்குழுல ஒரு தீர்மானம் போட்டாங்க. அதிமுக தலைவியல் கூட்டணி, அதிமுக தான் கூட்டணி கட்சிகளை முடிவு பண்ணும், எடப்பாடி தான் முதல்வர்னு ஒன்று போட்டாங்க. ஆனால் அது போட்ட பிறகு இந்த கான்ட்ரவர்சி நின்றுடும் பார்த்தா, நேற்று அமித்ஷா அந்த கான்ட்ரவர்சி நிக்கல. நாங்க வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அதுல உறுதியா இருக்கோம். ஏன்னா எங்களை பொறுத்த மட்டும் நாங்க சிஎம் கேண்டிடேட் யாரையும் நாங்க அனௌன்ஸ் பண்ண மாட்டோம் எலெக்ஷனுக்கு முன்னாடி. நாங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் சொல்லுவோம். அதிமுக என்டிஏல இருக்குன்னா அது என்டிஏ கூட்டணி ஆட்சி தான். நாளைக்கு அதிமுக தனியாவே ஆட்சி அமைக்கலாம். ஆனால் அதுல வந்து அதிகாரத்தில் பங்குன்ற விஷயம் வரும்போது பாஜக என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, எப்படி தெலுங்கு தேசம் வந்து பாஜகவுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுத்துருக்காங்களோ ஆந்திரால, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க ஆக்சுவலா வந்து. அதனால என்டிஏ கூட்டணி ஆட்சின்ற விஷயத்த தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதிமுக பதவிக்கு வருமா, தனியா ஆட்சி அமைக்குமான்றதான் அடுத்த கேள்வி. பட் ஏதாவது அந்த ஈவெண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறப்போ அதிகாரத்துல பங்குன்ற விஷயத்த வந்து நம்ம எடுக்கணும் கையில என்ற அந்த ஒரு காரணத்துக்காக என்டிஏ கூட்டணி ஆட்சின்றதை திருப்பி திருப்பி வலியுறுத்துறாங்க.